நந்திதவன் வாடி அவனுக்கு முன்னால் வந்து கையெடுத்து வணங்குவாரான ஆளங்கண்ணு நந்தி ஆண்டவனே பகவானே அழைத்ததொரு விவரம்மன் நந்திதேவன் கேட்கும் போதே பகவானு யாது எடா நந்திதேவா உலகமும் போக வேணும் அரக்கனையும் பார்க்க வேண்டும் அரக்கனையும் பார்க்க வேண்டும் அழைக்க வேணும் கைலாசம் வல்லரக்க ராட்சதன் ஒரு மானிட ஜென்மம் தானே மகதேவனை பார்ப்பதப்போ குறுகு ஒரு ஜென்மம் தானே கைலாசம் வருவது வருவது கடவுளையும் பார்ப்பதையப்பா அரக்கனையும் அழைப்பதற்கு மருந்து 2 கூழுகை தாரே மருந்து 2 அரக்கன் கையில் கொடுத்தையானால் அரக்க ராட்சதந்த மருந்து 2 கூழுகை வாங்கி கண்டத்தில் ஒதுக்கும் போது 2 ரெக்க முளைக்கும் ஐயா 2 ரெக்கை ஆகாயம்மா பறந்துடலாம் ஆதி கைலாசம் வந்துடலாம் ஆதி கைலாசம் வந்துடலாம் அதற்கு நந்தி பகவானும் சரி என்று சம்மதித்து பகவான் கொடுத்தாரே 2 மருந்து குளுகை அந்த மருந்து குளுகையானது பச்சளை மருந்து குளுகை. ஆமா, நந்தி பகவான் கையேந்தி வாங்கினார்.
அரக்கனை அழைப்பதற்காக கைலாச மலையை விட்டு பாதாள உலகத்துக்கு வரார். வருகின்றான் நந்திதேவன். இந்த பாதாள உலகத்துல வந்து அமையா இந்த உலகமெல்லாம் வல்லரக்கனை தேடி அலைஞ்சு பார்த்தார் நந்திதேவன். அரக்கனை காணவில்லை. காணவே இல்லை. ஆமா, துப்பே இல்ல, கிடையாது. அப்படி 17 உலகமெல்லாம் தேடி பார்க்கும் போது தேடி பார்க்கின்ற போது வல்லரக்க ராட்சதன் எங்க இருக்கான் தெரியுமா? எங்க இருக்கின்றான்? இமயமலைக்கு அடிவாரத்தில் சந்திரகிரி மலை என்று ஒரு மலை இருக்கிறது. உண்டல்லவா? அந்த சந்திரகிரி மலையில ஆமா 1000 முழ கம்பத்துல வவாலா தொங்கிக் கொண்டு ஆண்டவன் பகவானவே மனதில் எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டு வல்லரக்கன் எப்படி பாடி தவம் இருக்கிறான் தெரியுமா? எப்படியா உருகி தவம் இருக்கின்றான்? உலகம் எல்லாம் பாடி சம்போ சங்கரா, உலகம் எல்லாம் பாடி சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, உடனே வந்து வாரத்தை தாரும் சம்போ சங்கரா, உடனே வந்து வாரத்தை தாரும் சம்போ சங்கரா. சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, அரக்கனுக்கு வாரத்தை தாரும் சம்போ சங்கரா, அரக்கனுக்கு வாரத்தை தாரும் சம்போ சங்கரா சங்கரா. சம்போ சங்கரா, சிவ சிவ சம்போ சங்கரா, பாவிக்குத்தான் வாரத்தை தாரும் சம்போ சங்கரா, பக்தனுக்கு வாரத்தை தாரும் சம்போ சங்கரா. சம்போ சங்கரா, உட்கார்ந்து ஆண்டவன் பகவான நினைத்து பாடி தவம் இருக்கின்ற போது வல்லரக்க ராட்சதன் தவங்களானது தவ நிலையானது எப்படி இருக்கு? ஒரு அசையாமணி சத்தம் போல் நந்திதேவன் காதுல வந்து விழுந்தது. ஆமா, நந்திதேவன் காதுல வந்து அப்படி களிர் களிர் என்று ஒலிக்கி ஒரு அசையாமணி சத்தம் போல் நந்திதேவன் காதுல விழும்போது, ஆமா, காதுல விழுகின்ற போது நந்தி பகவான் ஏறிட்டு பார்க்கிறார். அந்த அரக்கன் தவத்தை கண்ணாலே கண்டுட்டார். அண்ணா போயிருக்கான் பாரு வல்லரக்கன். 1000 முழ கம்பத்துல அப்படி தலையில நிக்கிற பத்திலா. அடே வல்லரக்கா, உன்னை தேடி நான் உலகமெல்லாம் அலைந்தேன் அப்பா. எப்பா உன்னை தேடி உலகமெல்லாம் சுத்தி வந்தேன் அப்பா. கம்பத்துல வந்து தவத்துல இருக்கிறியா வல்லரக்கா? நீங்க உட்கார்ந்து இருக்கியப்பா. செய்த தவம் போதுமடா, செய்த தவம் போதுமடா, செய்த தவம் போதுமடா, 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 போதுமடா. சிவனார் உன்னை அழைத்தாரடா, அழைத்தாரடா, அழைத்தாரடா. சிவனார் உன்னை அழைத்தாரடா, அழைத்தாரடா, அழைத்தாரடா.
போதுமட வல்லரக்கார் ஆமையா அருந்தவங்கள் போதுமடா போதுமடா அரணார் உன்னை அழைத்தரடா அரணார் உன்னை அழைத்தரடா செய்தத்தவம் போதுமடா 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 சீக்கிரமா இறங்கி வாடா கம்ப விட்டு சீக்கிரமா இறங்கி வாடா கம்ப விட்டு போதுமடா அடே வல்லரக்கார் கம்ப விட்டு என்னோடு வந்த யானை இசனையும் கண்டிடலாம் நினைத்த வரம் வாங்கிடலாம் நீயும் நானும் போயிடலாம் கைலாசம் நீயும் நானும் போயிடலாம் கைலாசம் நந்தி சத்தம் காதில் கேட்டு கம்பத்திலே இருந்ததோடு ராட்சதன் முழித்து பார்ப்பான் ஆழங்கண்ணா தெரிய கண்டா ரக்கல் யாது சொல்வாரும் புள்ளாய் நந்தி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு வல்லரக்க ராட்சதன் கடவுள் என்று நினைத்தேன் ஆழங்கண்ணா வந்தது தேவன் என்று நினைத்தேன் ஆடு போல வந்தது ஏடா ஏடா நந்தி தேவா தவத்தை கெடுப்பதற்கு தவத்தை கெடுப்பதற்கு எங்க வந்தா நந்தி தேவன் இடமாறி வல்லரக்கல் சொல்லும் போது நந்தி பகவான் யாரு ஏடா ஏடா வல்லர நாடு என்று நினையாரு தேவன் வாகன் நண்டோ நாடை என்று நினையாரு கடவுளுக்கு வாகன ஏடா ஏடா வல்லர என்னோடு வந்தையா இதனையும் இதனையும் சொன்ன நேரத்தில் நந்தி பகவான் சொல்லும் போது காதில் கட்ட அந்த வல்லரக்கன் விட்டு இறங்கி வரா இறங்குதானே காலங்கண்ணு முன்னாலே எடுத்து வணங்குவான வணங்குவானா பிள்ளை
காண்பது போ கடவுளையும் காண்பது போ காண்பது போ சொல்லும் பொழுது சொன்னபோது நந்தி பகவான் என்ன சொல்றார் தெரியுமா? என்னையா சொல்லுகிறார்? அடே வல்லரக்கா, அடே வல்லரக்கா, வல்லரக்கா, நீ என்னோடு கைலாச மலைக்கு வர வேண்டுமானால், கைலாச மலைக்கு நீ வர வேண்டுமானா, அப்பா என் கையில என்னப்பா இருக்கிறது? 2 பச்சில மருந்து குளுகை இருக்கின்றது சுவாமி. 2 பச்சலை மருந்து குளுகை இருக்கிறது அல்லவே? ஆமா ஆமையா இருக்கு, பத்திரமா இருக்கு 2 பக்கமும். நீ வல்லரக்கர் ஆட்சதன் உன் கையால வாங்கி, உன் கைனாலே வாங்கி வாங்கி உன் கண்டத்துல போட்டு அதை ஒதுக்கணும். ஆமா கண்டத்துல வலது கண்ண இடது கண்ணில் போட்டு ஒதுக்கணும் பாத்துக்க. அப்படி 2 கண்டத்தில் போட்டு மருந்து குளுகையை ஒதுக்கினையானா, நீ ஒதுக்கினையானா 2 ரெக்கையானது முளைக்கும். ஆமா 2 ரெக்கை முளைக்கும் வல்லரக்கா. சொலகு மாதிரி 2 ரெக்கை முளைக்கும் வல்லரக்கா. ஆமா நல்ல சைஸா முளைக்கும் பாத்துக்கோ. ஏ அரக்கா, ஆகாய மார்க்கமாக பறந்திடலாம், பறக்கலாம் பறக்கலாம், ஆதி கைலாச மலைக்கு வந்துடலாம் என்றார் இந்த நந்தி தேவன். இதை காதுல கேட்ட வல்லரக்கன் சும்மா இருப்பானா? காதுல கேட்ட எப்படி சும்மா நிப்பான்? அப்பாட்ல பரபரபர நிப்பாமல ஐயா. உடனே வல்லரக்கன் ஓடோடி வந்தான். வருகிறான் வருகிறான். 2 கரத்தால் மருந்து குளுகையை வாங்கிட்டான். வாங்கிட்டான். அவனுடைய கண்டத்துல போட்டு உடனே ஒதுக்கிட்டான். ஆமா கண்டத்துல போட்டு ஒதுக்கி வச்சிருக்கான். ஒதுக்கும் போது என்ன சுலகு மாதிரி சரி 2 ரெக்கை ஆமா உடனே முளைக்கு. ஆமா ரெக்க முளைச்சா சும்மா நிக்க மாட்டானே. நந்தி பகவானுக்கும் 2 ரெக்கை இருக்கிறது. ஆமையா ஏற்கனவே 2 இருக்கு பழசு. வல்லரக்கனுக்கு 2 ரெக்கை முளைத்த உடனே அம்மா இப்ப புதுசா 2 முளைச்சிருக்கல. நந்தி தேவன் முன்பறக்க பறக்க பறக்க, வல்லரக்கன் அவனுக்கு பின்னால பறக்க பறக்க 2 பேர்களும் கைலாச மலைக்கு மாமலைக்கு எப்படி பறந்து வராங்க தெரியுமா? எப்படி பறந்து வர போறார்கள்? கண்ண மதுரையில பின்னங்காலா மலையோளத்தில் முன்னங்காலா முன்னங்காளா அவ முன்னங்காளா வெள்ளி கைலாசத்தில் கோட்டை வாசலுக்கும் 4 பேர்கள் காவல் உண்டு. வடக்கு கோட்டை வாசலுக்கு வாயுதவன் காவல் உண்டு. கீழக்கோட்டை வாசலுக்கு புருவர் காவல் உண்டு. கோட்டை வாசலுக்கு நாதன் காவல் உண்டு. ஆதி வெள்ளி கைலாசலுக்கு 4 கோட்டை வாசலுக்கு 4 கோட்டை வாசலுக்கு 4 பேர்கள் காவல் உண்டு.
ராட்சதந்தா ராட்சதன் ஈசான வாசல் வழி வாசல் வழி ஏகி வரான் வல்லரக்கள் ஏகி வரான் வல்லரக்கள் வாசலுக்கும் 4 பேர்கள் காவல். யாரு யாரெல்லாம் ஐயா? வடக்கு கோட்டை வாசலுக்கு வாயு பகவான் காவல். ஆமா, வாயு பகவானுடைய காவல் உண்டு. கிழக்கோட்டை வாசலுக்கு கணபுருவர் காவல். கணபுருவர் காவல் உண்டு. தெற்கு வாசலுக்கு தெய்வேந்திரன் காவல்ல உட்கார்ந்து இருக்காரு. ஆமா, இந்திரன் காவல் உண்டு. மேலக்கோட்டை வாசலுக்கு மேகநாதன் காவல். ஐயா, மேகநாதன் பழைய ஆளில் ஐயா. இப்படி கைலாச மாமலையில 4 கோட்டை வாசலுக்கும் சரி 4 பேர்கள் உட்கார்ந்து காவல் செய்யும் போது நல்ல 4 பேர் மெயினான காவலே. அது யாரு? அது கொடபாக்க ஆளு வந்திருக்கு. வேற யாரு வருவாங்க? அண்ணா இருக்குது. கொடபாக்க ஆளு வந்திருக்கியா கோயிலுக்கு? இங்க இல்லையா, கதையில இது. ஓ, கதை அங்க லைவா ஓடுது. கைலாசத்துல ஈசான பார்வையில. ஆமா ஆமையா. அந்த ஈசானத்துல யார் இருக்கா தெரியுமா? ஈசான பார்வையில யாரு காவலே? அவன் தான் 6:45 அரையுங்காலும். அதான் எனக்கு தெரியுமே. யாரு? நம்ம ஆளு பழைய ஆளு சீனி. அவன் இல்லையா? அப்ப ரவி. அவனும் இல்ல. அப்ப மணி. அவரும் இல்ல. அப்ப யாரையா? ஐயா கொடுத்துக்கார ஐயா. ஐயா வாங்க, நல்லா இருக்கல, பார்த்து ரொம்ப நாளாச்சா. உங்கள்கிட்ட ஒரு சின்ன கணக்கு போடுங்க பாப்போமே. 6:45 அரையும் காலும் எவ்வளவு? 6:45 அரையும் காலும் கூட்டி கழிச்சு பார்த்தா 8:45. 6:45 அரையும் காலும் 8:45. 8:45 நம்ம படிப்புல மெயின் படிப்புல ஐயா. என்ன படிச்சிருக்கீங்களா நீங்க? நல்ல படிப்பு பூரா மெயின் படிப்பு தான். மேக எத்தனாம் கிளாஸ் படிச்சியே? ஐயா 8ஆம் கிளாஸ்ல 8 வருஷம். 8ஆம் கிளாஸ்ல 8 வருஷம் ஆகும். ஆமா ஐயா, அது உலக கின்னஸ்ல 8ஆம் கிளாஸ்ல 8 வருஷம் படிச்சிருக்கீங்களே. ஆமா ஐயா. உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாராவது இருக்காரா? ஐயா, இப்போ உள்ள கலியுகாரத்துல யாரு வாத்தியார்ட்ட படிப்பா? டீச்சர்ல படிச்சேன். ஓ, நீங்க டீச்சர்ட்ட படிச்ச ஆளு. ஆமா ஆமா, மேற்கொள்ள டீச்சரு. அந்த டீச்சர் அம்மா உயிரோடு இருக்கா? அதெல்லாம் இருக்காங்க. இப்ப கம்ப ஊடுதாவோ. நீங்க படிச்ச பள்ளிக்கூடமாவது இருக்கான்னு? இப்ப இடிச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கு ஐயா. நல்லா இருக்கட்டும். அதான் ஒரு மாதிரி போகுது. 6:45 அரையும் காலம் 8:45. ஆமையா, என் கூட வில்லடிக்கவும் 9 வருஷமா வச்சிருக்கேன். இப்படி படிச்ச மனுஷனை என்ன செய்ய? நான் உங்கள்ல வரேன். எப்படி இருக்கும்? இது 35, நானா 9, அவன் 11. அதை விட இன்னொருத்தன் இருக்கான் என்கிட்ட கெட்டிக்கார 34 வருஷமா. அது 35, 34 இல்ல 35. நம்ம உடுக்கார் அண்ணாவி. அது 38. தம்பி 6:45 அரைங்காலம் எவ்வளவு? 6:45 ஒரு அரையும் ஒரு காலுமாண்ணா. நம்ம கணக்குன்னு இந்த மேடையில சொல்லி பழக்கம் இருக்குல்லண்ணா. சீக்கிரம் சொல்லு. நம்ம கணக்குன கூட்டி பெருக்கி வகுத்து கழிச்சு பார்த்தானா நம்ம கணக்குன 7 நினைக்கு கரெக்டா வந்து. அவன் இன்னைக்கு தான் கணக்க ஒழுங்கா சொல்லி இருக்கான். மெயின் கணக்கு 38 வருஷம்ல இல்ல 9:30 இல்ல 9 7:30 சொல்லிட்டான். கணக்குல வந்து 7:30. அது யாரு? அது அங்க யாரு நிக்கா? அவன் தான் ஈசான பார்வையில உட்கார்ந்து இருக்கிறான். சனி பகவான் காவல். காவல் உண்டு உண்டு உண்டு. அவன் தான் 7 நாடு சனியன் காவல். அவன் காவல் மெயினா இருக்கும் ஐயா. சனியன்லயும் 3 விதமான சனிய உண்டு. யாரு யாரெல்லாம்? ஒருத்தன் அட்டமாத்த சனிய. அட்டமாத்த சனியன் தொட்டா விட மாட்டான். இன்னொருத்தன் 7 நாடு சனிய. 7 நாடு சனிய இருந்த இடத்த கிளப்பிடுவானே. அவனை விட பெரியவன் தான் கும்பச்சனிய. ஐயா, கும்பச்சனிய ஒரு செம்பு எடுத்தாதான் நிப்பாட்டுவான். கைலாசத்துல வந்து ஈசான பார்வையில சனி பகவான் காவல் உண்டு உண்டு. இந்த சனி பகவான் பாருங்க என்னய்யா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஐயா, அது ரஜினிகாந்த் படம்ல. ஒரு மனிதனுக்கு சரி சனிதோஷம் ஒண்ணு பிடித்ததுன்னு சொன்னா, அம்மா பிடித்ததானா 7.5 வருஷம்
திருவாட்டு எடுத்து கையில கொடுத்து சனி பகவான் தெருவான மலையாலேயே விட்டுருவான். ஆமா அவனி உழையாம சாப்பிடுறான்னு சொல்லி போச்சுடுவான் மாப்பிள. அப்பேற்பட்ட சனி பகவானுக்கும் என்ன ஒரு காலத்துல என் பெருமாள் கோபால கண்ணனுக்கும் என்னாச்சு? கண்ணபிரானுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு சின்ன தர்க்கம். என்ன தர்க்கம்? அவங்களுக்குள்ள நல்லதான் போய்கிட்டு இருந்தது. தினசரி காலையில சரி அந்த சனி பகவானாகப்பட்டவர் எழுந்தரித்து எழுந்தரித்து கைலாச மலைக்கு வந்து கடவுள் பகவானை கண்டு கையெடுத்து வணங்குவது சனி பகவானுடைய பழக்கம். அவள் பழக்க வழக்கம் அப்படிதான். சனி பகவான் கடவுளை தவிர உலகத்துல யாரையும் வணங்க மாட்டான். அவ்வளவு பெரிய ஆள்ல அதான் வணங்க மாட்டேங்கான். அப்படி சனி பகவானை வந்து வணங்குகின்ற போது ஒரு நாள் பாருங்க, என்னாச்சு? என் பெருமாளாகிய கோபால கண்ணன் குறுக்க வந்து சனி பகவானை வழிமறித்தார். வழிய சனி பகவானே இவ்வளவு வேகமா போறியப்பா, எங்க போற? எங்கடா போறேன்னு கேட்டான். எங்க போற சொல்லிட்டு போ. எங்க போறப்பா? சனினை வழிமறித்து என் பெருமாள் கண்ணபிரான் எங்கடா போறேன்னு கேட்கும் போது கேட்ட போது என் பெருமாள் கண்ணபிரான் அப்பதான் சொல்றாரு. என்ன சொன்னாரு? அப்பா சனி பகவானே யோ கண்ணா. என்னையா? கண்ணனை பார்த்து சனி பகவான் சொல்றான். என்ன சொன்னாரு? ஓ கண்ணா கைலாச மலைக்கு போய் சரி ஆண்டவன் பகவானை பார்த்து பகவானை கண்டு கையெடுத்து வணங்க போறமியான்னு சொன்னான் சனி பகவான். கையெடுத்து வணங்க போறோம்னு சொல்லுதான் சனி பகவான். கண்ணபிரானிடத்துல சனி பகவான் சொன்ன போது என் பெருமாள் கண்ணபிரான் அப்பதான் சொல்றாரு. என்ன சொன்னாரு அவரு? போடா சனியும் பிடிச்சு போற சனியா. என்னையா நீ கைலாசத்துல போய் சரி கடவுள் பகவானை கண்டு கையெடுத்து வணங்க போறியாங்க. கையெடுத்து நீ வணங்க போறியாங்க மெனக்கிட்டு அங்க போய் சனியா இங்க வாடா ஐயா. இன்றைய நாள் முதலாக என்ன நான் தாண்டா உனக்கு பகவான். நான் தான் உனக்கு கடவுளே. நீ தினசரி காலையில வந்து கடவுள் பகவானுக்கு பதிலாக இந்த கண்ணபிரானை கண்டு கையெடுத்து வணங்கி விட்டு போடா. ஐயா அப்பதான் அத்தனை பாக்கியம் உன்கிட்ட கிடைக்கும் என்று என் பெருமாள் கண்ணபிரான் விளையாட்டுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இது யார்கிட்ட சொன்னாரு? அப்படியே சனி பகவானிடத்துல. அவர்கிட்ட மாட்டின சும்மா நிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் சனியா சும்மா இருப்பானா? அவர் எப்பவும் இடம் கடைகள்ல பாத்துட்டு இருப்பாரு. ஓ கண்ணா என்ன என்னை வழி மறித்து இந்த வார்த்தையை சொன்னதுனால இன்னும் 8 நாளுக்குள்ள உம்மை நான் புடியாம விடவே மாட்டேன். அவர் சொன்ன மாதிரில நிப்பாரு. 8 நாளுக்குள்ள கண்ணனை புடியாம விட மாட்டோம்னு சொல்லிட்டு சனியனா அவன் பாட்டுல போயிட்டான். அவரு வேலையை பார்த்து போயிட்டாரு. வேலை இருக்கும்ல. நாளோ 7 ஆகிவிட்டது. என்ன 7வது நாள் காலையில என் பெருமாள் கோபால கண்ணன் சனி பகவானுக்கு பயந்து போய் 8வது நாள் காலையில சனியன் வருவாரா வந்து நம்மளை பிடிப்பான என்று என் பெருமாள் கண்ணபிரான் கைலாசத்துல கவலையோடு இருக்கார். கவலைனா கடுங்கவலை. கண்ணபிரான் கைலாசத்துல கவலையோடு இருக்கின்ற போது என்ன 7வது நாள் ஐயா வாங்கற ஐயா பாத்து 2 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. இங்க இல்லையா கதையில? கதையில அங்க ஐயா ஓடுது. 7வது நாள் காலையில கிழக்கிருந்து ஒரு ஆள் வேகமா வராரு. வேகமா வராரு. அவரு யாரு? அவர்தான் நாரத மகாமுனிவர். குண்டாமட்டி அந்த மனுஷனே தான். நாரதமணி. நாரத மகாமுனிவர் கைலாசத்தை நோக்கி வேகமா வராரு. நாரத மகாமுனிவரா? கைலாசத்துல நாரத மகாமுனிவருக்கு என்ன வேலை தெரியுமா? அவருக்கு அங்க என்ன வேலையா? இங்க கண்டதை அங்க போய் சொல்லணும். அங்க கண்டதை வந்து இங்க சொல்லணும். அப்ப இடம் பேரப்படல. அதுதான் 2 பேருக்கிட்ட சண்டை இழுத்து விடணும். சரி கூட நின்று அவரு வேடிக்கை பார்க்கணும். நல்ல வேலைகளுக்கு இதுதான் நாரதருக்கு கைலாசத்துல வேலை. சரி ஐயா என்னையா? கைலாசத்துல மட்டும் நாரதர் அல்ல. அது பழைய காலம். அது அந்த காலம். ஐயா இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா என்ன நாரதர் வேலைக்கு ஏகப்பட்ட கிராக்கி. ஏன் சம்பளம் ரொம்ப கொடுக்காங்களா? அடே அப்பா என்னையா? தெருவுக்கு 4 பேர் இருப்பாங்க. நம்ம ஊர்லயும் இருப்பாங்க வெளியே தெரியாது. குடும்பத்துக்கு 2 பேர் இருப்பாங்க நாரதர் வேலைக்கு. ஐயா அப்பதான் கொஞ்சம் குடும்பம் கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பாங்க நாரதர். அம்மா கட்டாயம் இருக்கணும்ல ஐயா. இங்க என்ன வாழுதுங்க? நம்ம செட்ல என்ன வாழுது? எங்க செட்டுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்கா நாரதர். ஆமா இருக்காங்க. நாரதர்ல தலைவர் யார் தெரியுமா? அது யாரு? கெட்டா பிசே. நம்ம அண்ணாச்சி உடுக்கர் அண்ணன் தான் தலைவர். அது 39ல
அவனுக்கு சப்போர்ட்டுக்கு சேர்ந்ததா இப்ப கண்டக்காரன் மாறிய போறது. அவன் அவன் 2 பேரும் பைத்தியாராங்க ஐயா. இவங்க 2 பேரும் சேர்ந்தாமனா ஒரு வீட்டை 7 வீடு ஆக்கிடுவாங்க. அவன் 29 அதே நாரத மகாமுனிவர் கைலாசத்தை நோக்கி வருகிறார். வருகிறா என் பெருமாள் கண்ணபிரான் கவலோடு இருப்பதையும் கண்டார். கண்ணால கண்டுட்டார். கண்ணா, என்ன கோபால கண்ணா, கோபால கண்ணா, நீங்கள் ஏன் இப்படி கவலையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டார் நாரதர். என்ன காரணம் இப்படி கவலையா கொந்திருக்க, ஒரு காலம் எப்படி இருக்க மாட்டீங்களே? அவன் தான் நாரத மகாமுனிவர் சொன்னார். என்ன நாரதரே, நாரத மகாமுனிவரே, 7 நாளைக்கு முன்பதாக முன்னால எனக்கும் அந்த சனி பகவானுக்கு ஒரு சின்ன தர்க்கம். என்ன தர்க்கம் அப்படி உங்களுக்குள்ள? தினசரி காலையில சரி, சனி பகவான் எழுந்திரித்து ஆமையா கைலாச மலைக்கு சென்று சென்று கடவுளை கண்டு கையெடுத்து வணங்குவது அவனுக்கு பழக்கம். அவள் பழக்க வழக்கம். அப்படி 7 நாளைக்கு முன்பதாக முன்னால நான் சும்மா இருக்க மாட்டாம சும்மா இருக்காம போக்கு சனியை என் வாக்குல சொன்னது மாதிரி வார்த்தையில சொன்னது மாதிரி அவங்கிட்ட போய் விளையாட்டுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். என்ன சொன்னீரு விளையாட்டுக்கு? நான் தான் பகவான் சொன்னேன். நான் தான் சொன்னேன் பகவானே, என்னை வணங்கி விட்டு போடான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை விளையாட்டுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். அதுக்கு சனி பகவான் சரி 8 நாளைக்குள்ள என்ன பிடிப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாம் ஐயா. ஆமா, சொல்லிட்டு போயிட்டார் ஐயா. நாரத மகாமுனிவரே, நாரத மகாமுனிவரே, இன்று நாளோ 7 ஆகி விட்டது. 4 7 ஆச்சு. நாளை காலையில சனிய வருவானோ, வருவாரா வந்து என்ன புடிச்சிட்டு போயிருவானோ, பிடிப்பாரோ இந்த ஒண்ணுதான் பயம். அது ஒண்ணுதான் கவலையா இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை சொன்னார் கோபால கண்ணன். அமையா அப்படி கண்ணபிரான் சொல்லும் போது நாரதர் விடுவாரா? என்ன ஆச்சு? யோ கண்ணா, ஓ கண்ணா, இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கப்படுமா? இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது, பாத்துக்கிறோம். நாளை காலையில சனியை உங்க புடியாம இருக்கணும்னு சொன்னா முடியாம இருக்க வேண்டுமானா என்ன பண்ணலாம்? இந்த கோலத்தை மாற்றி நீங்க இன்னொரு கோலம் எடுக்கணும். ஐயா, என்ன கோலம்? நாளைக்கு கண்ணபிரான் எங்க போய் இருக்கணும் தெரியுமா? எங்க இருக்கணும்? கருங்குள்ளத்து கம்மாயில கள்ளவு திட்டுலையோ 1000 சென்னாரை அதுல கூட்டி இருக்கும் ஐயோ, அங்க வேண்டாம் கோபால். கருங்குள்ளத்து கம்மாயில கருநாரை போல் வடிவம் கொண்டு 8 நாள பசியோ எல்லாரும் மாளிருந்திரான காலையில சனியனங்கு வருவானே, சனியனங்கு வருவானே, கண்ணனையும் காணல் என்று வந்த பாதை போவானே. கருங்குள்ளத்து கம்மாய் கருநாரை போல் வடிவம் கொண்டு 8 நாள பசியோ எப்போ வருகும் பெருமாள் கோபா கருநாரை போல் கோலம் கொண்டு 8 நாள பசியோடு 8 நாள பசியோடு இருப்பாரம் கோபா. எட்டாவது நாள் காலையில என் பெருமாள் கோபால கண்ணன் பாருங்க என்னையா அந்த கருங்குளத்து கம்மாயில போய் கம்மாயில கருநார போல போய் வடிவத்தை கொண்டு வடிவம் கொண்டு மீன் எப்போ வரும் என்று சொல்லிக்கொண்டு 8 நாள பசியோடு என் பெருமாள் அங்க காத்திருக்காரு. ஆமா கவலையோட காத்திருக்காரு. கவலைனா கடுங்கவலை. கண்ணபிரான் அங்க போய் இருக்கும் போது அமையா 8வது நாள் காலையில கண்ணனை பிடிக்க யாரு வாரா? சனி பகவான் வேகமா வாரா. வேகமா வாரா. சனி பகவான் வேகமா வரும்போது அதே நாரத மாமுனிவர் குறுக்க வந்தார். ஓ வராரு குண்டாமட்டி. நமோ நாராயணா. சனி பகவானுக்கு முன்னால நாரதன் வந்தார். வந்து சனியனை மறிக்காரு. ஏன் மறிக்காரு? அப்பா சனி பகவானே நீ இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கியப்பா, எங்கடா போறன்னு கேட்டா. ஏன் இவ்வளவு வேகமா போற? ஒரு காலம் இப்படி போக மாட்டியே.
நாரதர் கேட்கும் போது சனி பகவான் சொன்னான். என்ன சொன்னாரு அவரு? என்ன சொன்னாரு? நாரதரே, நாரத மகா முனிவரே, 8 நாளைக்கு முன்னால எனக்கும் என் பெருமாளுக்கு ஒரு சிறு தர்க்கமியா. உங்களுக்குள்ள அப்படி என்ன தர்க்கம்? நான் தினசரி காலையில் எழுந்தரித்து கைலாச மலைக்கு சென்று கடவுளை கண்டு கையெடுத்து வணங்குவது பழக்கம். என்னுடைய பழக்க வழக்கம் அப்படிதான். 8 நாளைக்கு முன்னாலே என் பெருமாள் கண்ணபிரான் வழிமறித்து அவர்தான் பகாமல் சொன்னாரு. அவரை போய் வணங்கிட்டு போன்னு சொன்னாரு. என்ன பார்த்து அப்படி சொல்லலாமா? அவரை வணங்க சொல்லலாமா ஐயா? அவரை சும்மா விடுவேனா? என்கிட்ட மாட்டினா சும்மா விட்டுருவேனா? 8 நாளுக்குள்ள கண்ணனை பிடிக்கும்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஐயா. ஆமா, சொல்லிட்டு நான் பாடல வந்துட்டேன் ஐயா. நாரதரே, என்ன இந்த நாளோ 7 ஆகி விட்டது. 7 ஆச்சு. 7 நாள் முடிந்து 8வது நாளும் பிறந்தாச்சு. ஆமா, 8ஆம் நாள் பிறந்தாச்சு. காலையில கைலாசத்துல போய் சரி கண்ணனை போய் பிடிக்க போறோம்னு சொன்னான் சனிய. கண்ணனை போய் பிடிக்க போறோம் சொன்னார்ல. சனி பகவான் சொல்லும் போது நாரதர் பார்த்தா, என்ன சனியா, சனி பகவானே, நீ கைலாசத்துல போய் கண்ணனை பிடிக்க போறியாங்க. நீ கண்ணனை போய் பிடிக்க போறியாங்க மெனக்கிட்டு அங்க போய். கைலாசத்துலதான் கண்ணனும் கிடையாது, கோபாலனும் கிடையாதுப்பா. உமக்கு எப்படி தெரியாது? உமக்கு எப்படி தெரியும்? அங்க இருந்தா நேரங்க வந்திருக்கேன். போன வாரம் ஒரு மகாநாடர் முடிச்சு வந்துட்டு இருக்காங்க. சனியா, என்ன இப்படி எல்லாம் போன கண்ணனை நீ பிடிக்க முடியாது. நீ இப்படி எல்லாம் போன அவன் கிட்ட எட்டி பார்க்க முடியாது. கண்ணபிரான் எங்க இருக்காரு தெரியுமா? எங்க இருப்பாரு? கருங்குள்ளத்து கம்மாயில கள்ளவு திட்டுலையோ பெருமாள் கோபா கருணாரை போல் வடிவம் கொண்டே நாள பசியோ கூறாரே கோபால சனி பகவான் போல வடிவம் கொண்டே கண்ணன் பக்கம் போனையான பெருமாள் கோபால் 8 நாள பசியோ சனியன் என்று தெரியாமல் என்று கொத்திடும் கொத்தி மீன முழுங்கிடும் மீனெல்லாம் போன உன்னுடைய செவிமுள்ளே கோபாலன் தொண்டையே கோபாலன் தொண்டையே உனக்கு போய் சொல்லும் போது 8வது நாளையில் கருங்குளத்து கம்மாயில் சனி பகவான் ஓடி வந்து எழுது போல ஆயும் போது பெருமாள் கோபால் 8 நாள் பசியோ சரியன் என்று தெரியாமல் எழுது என்று கொத்துவாரா கொத்தி மீன முழுங்கும் போது மீனெல்லாம் போகும் போது எழுடைய செவிமுள்ளே கோபாலன் தொண்டையில போய் பட்டுதை முள்ளு பட்டவோ பெருமாள் கோபால் கண்ணும் மொழியும் பெருங்குதை கால உதையுதை முள்ளு பட்டவோ பறக்க முழிக்காரே பறக்க முழிக்காரே பச்சம்மாள் கோபால் குறுக்க மாட்டின உடனே என் பெருமாள் கண்ணபிரான் பறக்க முழிக்காரு. இருக்குமலா மாட்டு சரியான மாட்டுல மாட்டிருக்கு. கண்ணு மொழி எல்லாம் பிதுங்குது அவருக்கு. நம்ம ஐயா கண்ணு மொழியெல்லாம் செவிஞ்சு போய் நிக்க. அப்ப நான் கண்ணனை பார்த்து சனி பகவான் சொன்னான்,